அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மழை யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம எல்லோருக்கும் மழையை நாம் ரசிப்போம், மழை காலத்தை வரவேற்போம். இந்த மழை நமக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிடிக்கிறது என்று சொன்னால், கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மழை ரொம்பவும் பிடிக்கும். காரணம், மழை வந்தால் பூமி குளிர்ந்து விடுகிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது என்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். எல்லோருமே மழையை ரசிக்கிறோம், விரும்புகிறோம். இந்த மழை பற்றி குர்ஆன் நிறைய பேசும். குர்ஆன் நெடுகிலும் பார்த்தால் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தூய்மையான நீர் என்று பேசும். ஒரு பியூரிஃபை தண்ணீர் அப்படின்னா அது மழையினுடைய தண்ணீர் மட்டுமாகத்தான் இருக்கும். பரக்கத் என்று இந்த மழையை குர்ஆன் வர்ணிக்கிறது. நம் முன்னோர்களிலே சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரியவர்கிட்டருந்து மந்திரிக்கப்பட்ட தண்ணீர், இது பரக்கத்தான தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நினைத்தால் நெருங்கிட முடியும். இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு எந்த சிபாரிசும் தேவையில்லை. ஒருத்தர் கையிலிருந்து பெறப்பட்ட அந்த நீர் புனிதமான நீர், பரக்கத்தான நீர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கருத்து. ஆனாலும் குர்ஆன் மழை நீரை பரக்கத்தான நீர் என்று சொல்லுகிறது. சில பெரியவர்கள் மூலமாக, அவர்கள் வணக்கசாலிகளாக இருக்கலாம் அல்லது வேறு நிலையில் இருக்கலாம், அவர்கள் கையிலிருந்து பெறக்கூடிய தண்ணீரையோ அல்லது அவர்கள் மந்திரித்து தந்திருக்கிறார்கள், இதில் பரக்கத் இருக்கிறது என்பதை நம்பிக்கொண்டு இன்றைக்கும் சில முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இஸ்லாத்திலே எள்ளின் முனையளவுக்கு கூட இடமில்லை. குர்ஆன் மழை நீரைத்தான் பரக்கத்தான நீர் என்று வர்ணிக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.